காலை வணக்கம். நான் உங்கள் ராணி சுரேஷ். இன்றைக்கி என்ன அப்படின்னா, இலையுதிர் காலத்தில் மரத்தை பார்த்துருக்கீங்களா? வெறும் கிளையும் அந்த குச்சியும் அது மட்டும்தான் இருக்கும். பூக்களோ காய்களோ இலை எதுவுமே இருக்காது. அப்படி இருக்க மரம் அதே ஒரு 20 நாள் 1 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பூ காய் அது அப்படியே வசந்த காலத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஒரு மரத்தை பார்த்தாலே நமக்கு அப்படியே அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வரும். ஒரே மரம் தான், இப்படியும் காட்சி அடிக்குது அப்படியும் காட்சி அடிக்குது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. கணப்பொழுதுலேயும் மாறலாம், கொஞ்சம் டைம் எடுத்து மாறலாம், பட் கண்டிப்பாக மாறும். இப்படி இருக்க நம்ம வாழ்க்கை நிச்சயம் ஒரு நாள் நல்லா மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம எல்லாத்தையுமே கடந்து கஷ்டத்தையும் சரி மகிழ்ச்சியும் சரி எதுவானாலும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்பமும் துன்பமும் எதுவுமே நிரந்தரம் இல்லை. காசு பணத்தோடு வாழ்கிற வாழ்க்கையும் சரி ஏழ்மையும் சரி எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நமக்கு எல்லாமே மாறும். ஒரே நாளில் மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ஆனால் மாறும். அதானே சொல்கிறேன், எக்ஸாம்பிள் இதுதான். ஒரு மரம் தான், அது இப்படியும் காய்ச்சலிக்குது அப்படியும் காய்ச்சலிக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வசந்த காலம்னு ஒன்று வரும் அப்படின்ற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ராணி சுரேஷ். மிக்க நன்றி.